ஹாய்! சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போகலாமா? நான் எங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நான், அம்மா, தங்கச்சி எல்லாமே வந்து அங்கே இருக்க ஒரு சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்குது. நான் 7 இயர்ஸ் கிட்ட நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேனே. கோவில் கட்டி அங்கே இன்னுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே உள்ள டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அங்கே போய் ஃபஸ்ட்டு நம்ம பட்டையை போட்டுட்டோம். பட்டையை போட்டு அங்கே கிளாசிக்கல் டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே சாமிக்கிட்டேருந்து பூ கொடுத்துருந்தாங்க. அதான் எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து தலையில் வச்சு விட்டாங்க. அங்கே பாட்டெலாம் வந்து பாடியிருந்தாங்க ரொம்ப நல்லாவே. அப்புறம் பிரசாதம் தான் போட்டிருந்தாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து நாங்கள் சாப்பிட்டு வரல. எப்பயுமே கோவிலில் போய் தான் அன்றைக்கி சாப்பிடுவோம். நைட் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்றதுனால அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் கண்ணு முழிக்கிற ஒரு இது இருக்குது. நானும் என் தங்கச்சிலாம் அப்போ ஒரு இடம் பார்த்து உக்காந்துட்டோம். எங்கள் அம்மா கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கியிருந்தேன். எங்கள் அம்மாவை தட்டி எழுப்பி நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் கேளுன்னு சொல்லிட்டு. அப்புறமா நாங்கள்லாம் வந்து கும்பலாக வந்து உட்காந்து மாற்றி மாற்றி பாட்டு பாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அங்கே வந்து பாதாம் பால் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்து தூக்கத்தை கலக்கி வச்சுட்டேன். ஏர்லி மார்னிங் 3 o'clock போல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.